வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி காரா சேவ். அதுவும் இந்த குளிர்காலத்தில் மிளகு சேர்த்து செய்யக்கூடிய இந்த காரா சேவை டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க காரா சேவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. காரா சேவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க, பூண்டு 3 பல் எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரா சேவ் செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும்போது ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு 3 பல் எடுத்து இந்த மாதிரி சதைச்சி சேர்த்துக்கோங்க. மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாம் நல்லா கலந்துடுச்சுங்க. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. மறுபடியும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியோட அளவு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு சரியாக இருந்ததுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. காரா சேவ் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. காரா சேவ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரா சேவ் மெலிசாக இருக்கிறது பிடிக்கும்னா இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இனி இதுக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிடலாம். மாவை இந்த மாதிரி உருட்டி இதில் ஃபில் பண்ணிடுங்க. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு காரா சேவ் இந்த மாதிரி அழகாக வந்துடுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி காரா சேவ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வரணுங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா காரா சேவை திருப்பி போட்டுடலாம். பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். காரா சேவ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. பபுள்ஸும் சுத்தமாக இல்லை. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி அச்சியும் கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி அச்சியில் காரா சேவ் செஞ்சிங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சைஸ் மாதிரியே இருக்குங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சி இல்லைன்னா நம்ம பூந்தி செய்வோம்ல அந்த கரண்டியில் வச்சு கூட இந்த மாதிரி காரா சேவ் செய்யலாங்க. ஜஸ்ட்டு மாவை மேலே வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு காரா சேவ் ரெடி ஆயிரும். காரா சேவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.